இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்க மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துக்கு தனியாக ஊழியர்கள் இருக்கணும், அவங்களுக்கு நிதி கொடுக்கப்படணும், ஒரு செக்ரட்டேரியட் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமாகுது? சாத்தியம்தான், சாத்தியப்பட வேண்டும். இந்தியாவில் ஜனநாயகம் உயிர்த்திருக்க வேண்டும் என்றால் இது நடக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுகிறது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்குன்னு தனி செக்ரட்டேரியட் இருக்கணும். ஊழியர்கள் அவங்க சொல்கிறது எதுன்னா, பணம் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு போகணும். இப்போ எங்கே போகிறாங்க? அவங்க பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதி, அரசுக்கு கடிதம் எழுதி வாங்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து, இந்திய அரசாங்கத்தின் கஜானாவிலேருந்து நேரடியாக பணம் போக வேண்டும். அதை ஒரு இண்டிபெண்ட் பாடியாக மாற்ற வேண்டும். அதுக்கு அரசியலமைப்பு சாசனப்படி இண்டிபெண்ட் பாடியாக தான் இருக்குது. ஆனால் 75 ஆண்டுகளாக யாருமே அதை செய்யலை. ஓரளவுக்கு டிஎன் சேஷன் செய்தார். நாம் இந்தியாவில் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸுக்கு மூலக்கர்த்தா டிஎன் சேஷன். அவர் இல்லைன்னா இன்றைக்கி வந்து இந்திய ஜனநாயகம் சவக்குழிக்கு என்றோ போயிருக்கும். ஒவ்வொரு தேர்தல் ஆணையரும் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெண்சாமரம் வீசக்கூடியவர்களாகவும், ஆட்சியாளர்களின் சொல்படி கேட்டு நர்த்தனம் ஆடக்கூடியவர்களாகவும் இருந்த காலகட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அங்கமான தேர்தல் கமிஷன் தனக்கென்று அதிகாரங்களை கொண்டது. அந்த அதிகாரங்கள் அரசியலமைப்பு சாசனத்திலிருந்து பெறப்பட்டவை என்பதை அவர் வலியுறுத்தினார். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தேர்தல் கமிஷனர்களுடைய நியமனத்தில் சிபிஐ டைரக்டர் நியமனத்தில் பின்பற்றுவது போல மூவர் குழுவை அமைக்க வேண்டும் என்று சொல்லியதோடு மட்டுமல்லாமல், எலெக்ஷன் கமிஷன் அப்படி செயல்படணும்னா சரி, நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டரும் சீஃப் ஜஸ்டிஸும் லீடர் ஆஃப் த அப்போசிஷனும் சூஸ் பண்ணுறவரை எடுத்துடுறீங்க. அதுக்கு பிறகு அவர் எப்படி செயல்படுவார்? ஃபண்ட்ஸ் இல்லைன்னா. ஏன்னா இப்போ மத்திய அரசு ஃபண்ட்ஸை சோக் பண்ணுது, அவங்க பிச்சை எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதுக்கு தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அவங்க பணம் வாங்கணும். அவங்க வந்து தனியாக போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அரசாங்கத்துக்கிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அற்புதமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னா, இதற்கான சட்டத்தை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் உடனே கொண்டு வந்து நிறைவேற்றணும். ஏன்னா சட்டத்தை உச்சநீதிமன்றம் நிறைவேற்ற முடியாது, நாடாளுமன்றம் தான் நிறைவேற்ற முடியும். அதனால தான் தே ஆர் கால்டு லா மேக்கர்ஸ். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்று மாலை கிட்டத்தட்ட 6 மணி அளவு நாம் பேசி கொண்டிருக்கிறோம். காலையில் 10:30 மணிக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது. 8 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் மோடி கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த ரியாக்ஷன் வந்ததான்னு தெரியல. இது வரைக்கும் பெருசாக ரியாக்ஷன் வரல. 8 மணி நேரமாக ஏன் வாய்மூடி மௌனியாக இருக்காங்க? அந்த மோட்டர் மவுத் ஒருத்தர் இருக்கார், வாயை திறந்தாலே வந்து எதேச்சதிகாரமாகவும் உச்சநீதிமன்றத்தின் நீதித்துறையின் அதிகார வரம்பை எப்பொழுதும் சீண்டுபவராகவும் இருக்கக்கூடிய மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு 8 மணி நேரமாக வாயை திறக்கவில்லை. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வரைக்கும், மோடி அரசு இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணலை? இதே வேறு விஷயங்களில் உடனே துள்ளி குதிச்சுட்டு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, ஏன் ரியாக்ட் பண்ணலை? ஆகவே இந்த உத்தரவு மிக முக்கியமான உத்தரவு. இதை எப்படி மோடி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது? சரி, இப்போ இந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம சுருக்கமாக சொல்லிட்டோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிஐ டைரக்டரை தேர்ந்தெடுக்கிறது மாதிரி மூவர் குழு, பிரதம மந்திரி, லீடர் ஆஃப் த அப்போசிஷன், தட் இஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆஃப் லோக்சபா, மூணாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த 3 பேரும் சேர்ந்து நியமிக்கப்படுறவங்க பரிந்துரைக்கிற பேர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராகவும் எலெக்ஷன் கமிஷனராகவும் வரணும், பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணணும். இப்போ இருக்கவங்க அப்படியே தொடருவாங்களா, இல்லை அது வரைக்கும் அடுத்த நியமனத்திலேருந்து தான் இது வருமா? இந்த கேள்வி வருது. இப்போ நியமிக்கப்பட்டவங்க இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 3 பேர் இருக்காங்க. அடுத்த எலெக்ஷன் நமக்கு குரூஷியல் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன்ஸ். அதுக்குள்ளே எத்தனை நியமனங்கள் வருது? சிஇசி மாறுவாரா, யார் மாறுவாரான்னு ஒன்றுமே நமக்கு தெரியல. எப்போ வந்து இந்த நியமனங்கள் நடைமுறைக்கு வரும்? அதுக்கு ஏதாவது டைம் ஃப்ரேம் இருக்குதா? அல்ல இந்த உத்தரவுகள் வந்து பின்தேதியிட்டு அமல்படுத்தப்படுகிறதா? ஸ்டேட்டஸ்கோ ஆன்டேக் நம்ம வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களுக்கு பதிலாக புதுசாக யாரையாவது நியமிக்க போகிறாங்களா இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்க வழிகாட்டுதலின்படி? அல்லது இவங்களோட டென்யூர் எப்போ முடியுது, அதுக்கு அடுத்து தான் இது வருமா? இவ்வளவு கேள்விகள் இதில் இருக்கின்றன. ஏன் நம்ம எல்லாரும் கவலைப்படுறது 24 எலெக்ஷன் நேர்மையாக நடக்காது. மோடி அரசின் கைப்பாவையாக, மோடி அரசின் கைக்கூலியாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களும் தலைமை தேர்தல் ஆணையரும் 19இல் எப்படி தேர்தல்களை பாஜகவுக்கு சாதகமாக வளைத்து நடத்தினார்களோ, ஷெட்யூல் போடுறதுலேருந்து எத்தனை முறை அவங்க மீறினாங்கன்னு நமக்கு தெரியும். தினம் கபில் சிபலும் அபிஷேக் சிங்கையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் சலிச்சு போய் அபிஷேக் மனு சிங்கி சொன்னார், தினமாக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. ஏன்னா நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுலேருந்து மோடியே வந்து எல்லா விதமான நடத்தை விதிமுறைகளையும் காற்றில் பறக்க விட்டான்.